ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையத்தில் உடற்பயிற்சி நிலைய திறப்பு விழாவில் லிப்ட் பழுதாகி நின்றிருக்கிறது. இயங்க தொடங்கிய சில நொடிகளிலேயே தொழில்நுட்ப கோளாறு காரணமாக லிப்ட் பழுதாகி நின்றிருக்கிறது. அதில் அகப்பட்டு கொண்ட 12 பேரை தீயணைப்புத்துறையினர் மீட்டிருக்கிறார்கள். ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஜிம் திறப்பு விழாவில் லிப்ட் பழுதாகி நின்றிருக்கிறது. தொழில்நுட்ப கோளாறு காரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பழுதாகி நின்ற லிப்டில் சிக்கிய 12 பேரை பத்திரமாக மீட்டிருக்கிறார்கள் தீயணைப்புத்துறையினர். இதனால் அந்த பகுதி சற்று பரபரப்பாக காணப்படுகிறது. ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையத்தில் உடற்பயிற்சி நிலைய திறப்பு விழாவில் லிப்ட் பழுதாகி நின்றிருக்கிறது. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக லிப்ட் பழுதாகிவிட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் 12 பேர் அகப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். தீயணைப்பு வீரர்கள் லிப்டின் கதவுகளை திறந்து உள்ளே அகப்பட்டுக் கொண்டிருந்த 12 பேரையும் மீட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைந்திருக்கிறார். சுப்பிரமணியன், என்ன நடந்தது? வணக்கம் தளபதி. கோபிச்செட்டிப்பாளையம் அரசு போக்குவரத்து பணிமனை முன்பு புதிய உடற்பயிற்சி நிலையம் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. இந்த விழாவில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன், வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையன் கலந்து கொண்டு இந்த உடற்பயிற்சி நிலையத்தினை திறந்து வைத்தார். கோபிச்செட்டிப்பாளையத்தில் இதன் திறப்பு விழா இன்று நடைபெற்ற நிலையில் திடீரென லிப்ட் கோளாறாகி பாதியிலேயே நின்றது. இது குறித்து வெளியே இருந்த ஊழியர்கள் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். அந்த தகவலின் பேரில் உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்பு துறையினர் லிப்டின் கதவுகளை உடைத்து விரைந்து அந்த பணிகளை தீவிரப்படுத்தி அங்கு லிப்டில் இருந்த 12 பேரையும் பத்திரமாக மீட்டுள்ளனர். இச்சம்பவம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தளபதி, விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணி.